Hello friends, welcome to our channel Promise Crafts. இன்னைக்கு வந்துட்டு நம்ம லிவிங் ரூம் செட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு கார்டு எடுத்திருக்கிறேன். அந்த கார்டோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 × 10 சென்டிமீட்டர். அதை வந்துட்டு 4 சைடும் வந்துட்டு நான் 1.5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டு நான் இது மாதிரி வந்துட்டு மடக்கிக்கிறேன். மடக்கிட்டு 4 கார்னரில் வந்துட்டு ஒரு சைடு மட்டும் வெட்டிக்கிறேன். வெட்டிட்டு நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி அதில் வந்துட்டு நான் பாக்ஸ் செஞ்சுக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த கார்டும். இந்த கார்டோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 × 8 சென்டிமீட்டர். அதை வந்துட்டு 4 சைடு 1.5 சென்டிமீட்டர் ஹைட், அதாவது டிஸ்டன்ஸ் விட்டு இது மாதிரி மடித்து இது ரெண்டுலேயுமே வந்துட்டு நான் பாக்ஸ் செஞ்சுக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா சோஃபாக்கு தான். இப்போ வந்துட்டு இது மாதிரி ஒரு கார்டு எடுத்திருக்கேன். அந்த பெரிய கார்டு இருக்கு இல்லையா, அந்த பெரிய கார்டோட சைஸ் வந்துட்டு 11 × 7 சென்டிமீட்டர். அதை கட் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு இது மாதிரி கர்வ் டிசைனில் கட் பண்ணியிருக்கேன். அதை வந்துட்டு பின்னாடி இது மாதிரி மடித்து விட்டுருக்கேன். மடித்து விட்டுட்டு அதை வந்துட்டு ஃபெவிகான் போட்டு அதுக்கு பின்னாடி சைடு ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இது மாதிரி பேப்பர் எடுத்திருக்கேன். அது வர 5 × 7 சென்டிமீட்டர் இருக்கும். அதை இது மாதிரி சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு இது மாதிரி ஒரு பேப்பரில் வச்சுட்டு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதே மாதிரி தான் வந்துட்டு அந்த சின்னது 2 பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு நான் இது மாதிரி ஃபெவிகான் போட்டு ஒட்டிக்கிறேன். இந்த பாக்ஸ் இதெல்லாம் டீட்டெயிலாக வந்துட்டு போன வீடியோலேயே இருக்கும் கிச்சன் செட்டில். பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஒரு ரவுண்ட் செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி சின்ன சின்னதாக வந்துட்டு இந்த சின்ன சோஃபாக்கும் செய்யணும். அதை வந்துட்டு ஒரு 5 × 5 சென்டிமீட்டர் பேப்பரில் நீங்கள் ரவுண்ட் செஞ்சுட்டு ஒரு பேப்பரில் ஸ்டிக் பண்ணிட்டு அதை வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. அந்த ரவுண்ட் உருளை இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஒரு சைடு க்ளோஸ்டாக இருக்கணும். அதனால தான் வந்துட்டு பேப்பரில் ஒட்டி நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்துட்டு நான் இது மாதிரி வந்துட்டு அந்த சோஃபாவில் வச்சுட்டு வந்துட்டு ஒட்டிக்கிறேன். நீங்களும் இது மாதிரி வந்துட்டு 2 சைடு வச்சு ஒட்டிக்கோங்க. அந்த உருளைகளை வந்துட்டு 2 சைடு வந்து வச்சுட்டு ஃபெவிகான் போட்டு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு சின்ன கார்டு எடுத்திருக்கேன். இதோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 × 13 சென்டிமீட்டர். அது வந்துட்டு நான் 3.5 சென்டிமீட்டர் வந்துட்டு 4 சைடும் கேப் விட்டு இது மாதிரி மடித்து ஒரு பாக்ஸ் செஞ்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா டிவி டேபிள் செய்கிறதுக்கு தான். அதுக்கப்புறம் இது மாதிரி நம்ம நேற்று செஞ்சோம் இல்லையா, குக்கர் செஞ்சோம் இல்லையா, அது மாதிரி வந்துட்டு ஒன்று செஞ்சுருக்கேன். வந்து சென்டர் டேபிளுக்கு அது செஞ்சு வச்சதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் சோஃபாவுக்கு வந்துட்டு நான் க்ரீன் கலர் கொடுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் பிடிச்ச கலர் வந்துட்டு நீங்கள் சோஃபாவுக்கு கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு சோஃபாவுக்கு க்ரீன் கலர் கொடுத்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சென்டர் டேபிள்னு ஒன்று செஞ்சோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு நான் ப்ரௌன் கலர் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த டிவி டேபிள் இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணுற மாதிரி 2 கதவு வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன். நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு நான் வந்துட்டு ப்ரௌன் கலர் பெயிண்ட் வந்துட்டு இதுக்கு அடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு டிவி செய்கிறதுக்கு இந்த சைஸில் வந்துட்டு ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து 4 சைடும் பிளாக் கலர் ஃப்ரேம்க்காக நான் பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். அதுக்கு மேலே அந்த கார்ட்போர்டு வர கொஞ்சம் சின்ன பேப்பர் எடுத்து அதுக்கு மேலே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சோஃபாவுக்கு பில்லோ தான். இதுக்கு வந்துட்டு நான் ஒயிட் கலர் பனியன் கிளாத் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வேஸ்ட் டிஷர்ட் இருந்ததுன்னா அதை எடுத்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே வந்துட்டு இது மாதிரி மடக்கி விட்டு வந்து சுற்றிக்கோங்க. சுற்றினதுக்கப்புறம் அந்த சைடில் நீட்டிகிட்டு இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு பேக் சைடில் திருப்பி ஃபெவிகான் போட்டு ஒட்டிக்கோங்க. இல்லை பேக் சைடில் இது மாதிரி திருப்பி வந்துட்டு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இது மாதிரி கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். கலர் பேப்பர் ஒரு ஸ்டிப்பாக கட் பண்ணிட்டு அது இது மாதிரி நான் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு சுருட்டிட்டு ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கிறேன். இது மாதிரி வந்துட்டு ஒரு 2 செஞ்சு ஃபெவிகால் பாட்டில் மூடி இருக்கு இல்லையா, அதில் க்ளூ கன் போட்டு நான் ஒட்டி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம செட்டப்புக்கு வந்துட்டோம். இதில் வந்துட்டு நான் கீழே பேஸ்க்கு வந்துட்டு ஒரு க்ரே கலர் பேப்பர் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் பேக் சைடு வந்துட்டு ஆரஞ்சு கலர் பேப்பர், சைடில் வந்துட்டு நான் ப்ளூ கலர் பேப்பர் ஒட்டிக்கிறேன். அது மாதிரி சைடில் ஒட்டினதுக்கப்புறம் அது நடுவில் வந்துட்டு பேப்பர் வச்சுக்கிறேன். அதுக்கு என்ன அப்படின்னா கார்ட்போர்டில் வந்துட்டு ஒயிட் கலர் பேப்பர் ரேப் பண்ணிட்டு அதில் வந்துட்டு ஸ்ட்ரைப் டிசைன் கொடுக்குறதுக்காக இதை கலர் பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ் வந்துட்டு ஒட்டிக்கிறேன். இந்த சைடு வந்துட்டு சென்டிமெண்ட் எழுதியிருக்கேன், சேஷம் லவ் அப்படின்ட்டு வந்துட்டு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கிச்சனுக்கு செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி சின்ன சின்ன ஃப்ரேம் வந்துட்டு எழுதியிருக்கேன். இல்லை ஸ்வீட் ஹோம் மை ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். நடுவில் வந்துட்டு ஒரு பூ வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம செஞ்சோம் இல்லையா சோஃபா, அது எல்லாத்தையும் வச்சு வந்துட்டு நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்களும் அது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிவி டேபிள் வச்சுட்டு நான் டிவியும் வந்துட்டு கம் போட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்ம கிராஃப்ட் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி லிவிங் ரூம் பார்த்துட்டு இல்லையா, நாளைக்கு வந்துட்டு நம்ம பெட்ரூம் பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாகவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இன்ட்ரடக்ஷன் வீடியோ. அதை பார்க்கலீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நாளைக்கு வரப்போகிற பெட்ரூம் டியூட்டோரியல் வீடியோ வந்துட்டு மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஸ்டடி ரூம் போடுறேன், அப்புறம் கார்டன் போடுறேன். பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். அண்ட் வி லவ் டு கிரியேட் கிராஃப்ட்ஸ்.
Stay home, stay safe. Thanks for watching.